கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான தேவபலன் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9:6 இப்படியாக சொல்கிறது: நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆம் நண்பர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இது. இருளிலும் நெருக்கடியிலும் இருந்த இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கையின் செய்தி இது. நீங்களும் கூட ஒருவேளை இப்படிப்பட்ட இருளான நெருக்கடியான கஷ்டமான சூழ்நிலையில் காணப்படுவீர்களானால் இது உங்களுக்கான தீர்க்க தரிசனமான செய்தி இது. கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக, நம்மை போல ஒரு மானிடனாக பிறந்தார். கர்த்தராகிய கிறிஸ்துவாக அவதரித்தார். அவர் நாமம் அதிசயமானவர். நம்மால் யூகிக்க முடியாத காரியங்களை, நம்முடைய புத்திக்கு எட்டாதவைகளை நமக்கு செய்து தாம் அதிசயமானவர் என்பதை வெளிப்படுத்துவார். அவர் ஆலோசனை கர்த்தர். எந்த வழியில் செல்ல வேண்டும், எந்த முடிவை எடுக்க வேண்டும், எதை தேர்வு செய்ய வேண்டும் என்று குழம்பி போயிருக்கிற உங்களுக்கு தேவையான சரியான நல்ல ஆலோசனை தருகிற ஞானம் நிறைந்தவராக வெளிப்படுவார். வல்லமையுள்ள தேவன். எனக்கானவற்றை யார் செய்து முடிப்பார், அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவர்கள் யார் என்று எண்ணுகிற உங்களுக்கு தேவையான உதவியை, ஆதரவை, நம்பிக்கையை தருகிறவராக வெளிப்படுவார். நித்திய பிதா. அநேகருடைய அன்பு பராமரிப்பு மாறி போனது என்று சோர்ந்து போயிருக்கிற உங்களுடைய வாழ்வில் என்றும் மாறாதவராய், நம்மை கைவிடாதவராய் வெளிப்படுவார். கடைசியாக சமாதான பிரபு. எந்தெந்த காரியத்தை குறித்து பயத்துடன் கலக்கத்துடன் காணப்படுகிறீர்களோ அவை எல்லாவற்றிலும் உண்மையான சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து சமாதான பிரபுவாக வெளிப்படுவார். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய எல்லா சுமைகளையும் அனைத்தையும் அவர் தோள்கள் மேல் சுமந்து உங்களுக்கு தேவையானவற்றை அதிசயமாய், ஆச்சரியமாய், அற்புதமாய் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.